என்ன சௌமியா, எதுக்கு என்னை பார்க்கணுன்னு கூப்பிட்ட? எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல. என்ன சுரேஷ், மறந்துட்டியா? நம்ம கல்யாணத்தை பற்றி சொல்லியிருந்தேன்ல, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இதை பற்றி கேட்குறதுக்கு தான் கூப்பிட்டியா என்ன? இதை நீ ஃபோன்லேயே சொல்லியிருந்துக்கலாம். இல்லை சுரேஷ், உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சா, அதனால தான் கூப்பிட்டேன். அது இருக்கட்டும், உங்கள் மம்மி டாடி கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாங்க? எங்கள் மம்மி டாடி இருந்தால் தானே நான் சொல்கிறதுக்கு. நானே அப்பா அம்மாவுக்கு ஆளுங்களை பிடிக்க முடியாமல் அல்ஜின்கிறேன். இவ வேற. சுரேஷ், என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை சௌமியா, அதான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட உன்னை பற்றி என்னன்னு சொல்லட்டும், உங்கள் ஃபேமிலி பற்றி என்னன்னு சொல்லட்டோன்னு யோசனை பண்ணின்னு இருக்கேன். ஏன் சுரேஷ், என்ன ஆச்சு? அது இல்லை சௌமியா, எங்கள் லெவலுக்கு நீங்கள் இல்லை, அதனால தான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட எப்படி உங்களை பற்றி சொல்லட்டோன்னு தெரியல. ஏன் சுரேஷ், ஒத்துக்க மாட்டாங்களா? ஏன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உன்னோட ஆசையை விட ஸ்டேட்டஸ் தான் முக்கியமா? நாங்கள் ஒன்றும் அவ்வளோ மோசமான நிலமையில இல்லைல்ல, உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம். உனக்கே தெரியும் சௌமியா, எங்களை மாதிரி ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொண்ணுங்க க்யூவில் நிற்குவாங்க. அப்போது அங்கேருந்து தானே எங்கள் அப்பா அம்மா பார்க்கணுன்னு விரும்புவாங்க. சரி இருக்கட்டும் சுரேஷ், நீ சொல்ல மாட்டியா என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு? நீ என்னை உண்மையாக விரும்புகிறதானே? ஆமாம். சரி விடு சௌமியா, நீ ரொம்ப வருத்தப்படாத. நான் எப்படியாவது பேசி எங்கள் அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்குறேன். ஓகே சுரேஷ். சரி, அப்போ நான் கிளம்புறேன். சுரேஷ், ஒரு நிமிஷம். என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை, லவ் பண்ணுற பொண்ணுங்களுக்கு எல்லாம் காஸ்ட்லி கிஃப்ட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கின்னு வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ எவ்வளோ பணக்காரனாக இருக்கிற, ஒரே ஒரு சாக்லேட் கூட வாங்கின்னு வரலையே. அட தீனி பண்டாருமே, எனக்கே யாருன்னா 100 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற லெவலில் இருக்கிறேன். இவளுக்கு ஹை காஸ்ட்லி கிஃப்ட்டு சாக்லேட்டாம். என்னப்பா, நான் என்ன கேட்டாலும் கீழே குனிஞ்சு யோசனை பண்ணினே இருக்க, என்ன? சாரி சௌமியா, நான் வர அர்ஜென்ட்டில் எதுவும் வாங்கலை. நீ வேற உடனே பார்க்கணுன்னு சொன்னியா, அதை என்னமோ ஏதோன்னு பதட்டத்தில் அப்படியே வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரப்போ வாங்கின்னு வரேன். சரி. ஆமாம், அது இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? என்ன சுரேஷ், எதனால கேளு. உனக்கு கிஷோரன் யாருன்னா தெரியுமா? என்ன கிஷோரை பற்றி கேட்குறான்? கிஷோரை பற்றி எதுக்கு கேட்குறான் இவன்? கிஷோரா? எனக்கு அப்படி அந்த பேரில் யாரையும் தெரியாதே. இல்லை எனக்கு அந்த பேரில் ஃப்ரெண்டே இல்லை. கன்ஃபார்மாக தெரியுமா? ஆமாம் சுரேஷ். அப்போ சரி, நான் கிளம்புறேன். சரி சுரேஷ். அப்படி உனக்கு யாரும் ஃப்ரெண்டே தெரியாதா? இருக்கட்டும். ஐயோ, இவன் எதுக்கு இப்போ கிஷோரை பற்றி கேட்குறான்? ஒருவேளை கிஷோர் போய் இவன்கிட்ட போட்டு கொடுத்துட்டானோ? ஐயோ, என்ன பெரிய தலைநோவாக போச்சு எனக்கு. என்னவே ஆகட்டும், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். வாவ் அக்கா, ஐஸ்கிரீம் பாருக்கா, எவ்வளோ சூப்பராக இருக்கு. இது வரைக்கும் நீ கூட எனக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததே இல்லை. எந்த விட உனக்கு தான் மாமா சூப்பராக வாங்கி கொடுத்துருக்காரக்கா. அதில் பாரு 3 ஃப்ளேவர் இருக்கு. அக்கா, என்ன ஆச்சு? ஏன் முகத்தை இப்படி வச்சுன்னு இருக்க? சாப்பிடு. என்ன வேணாமா? உந்த நானே எடுத்துக்கிட்டா? இல்லை டேஸ்ட் பார்க்கட்டா? தர்ஷினி, என்னாச்சு? சாப்பிடுங்க. ஏன் பார்த்துன்னு உட்காந்து இருக்கீங்க? நானும் அதைத்தான் சொல்லின்னு இருக்கேன் மாமா அக்கா கிட்ட. ஏனோ தெரியல, அவளுக்கு ஐஸ்கிரீம் பத்தலன்னு நினைக்கிறேன். முகத்தை ஒரு மாதிரி வச்சு உட்காந்து இருக்கா. சரி தர்ஷு, நீ சாப்பிடு, நான் பேசுகிறேன் உங்கள் அக்கா கிட்ட. ஆதி, என்னாச்சு? பிடிக்கலையா? வேற எதனா ஆர்டர் பண்ணட்டா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் சாப்பிடு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? கடைக்கு கிளம்புற வரைக்கும் நல்லதானே இருந்த, சடனாக என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, எனக்கு இவ்வளோ நாள் ஒன்றும் அவ்வளோவா தெரியல. தர்ஷினி வீட்டில் சொன்னப்புறம் தான் எனக்கே ஃப்ளாஷ் ஆச்சு. என்னன்னு? இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமா தர்ஷினியை, எங்கள் அம்மாவை, எங்கள் பாட்டியெல்லாம் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வரணுமே. இதுக்கு தானா? ஆமாம், உங்களுக்கு என்ன சிரிப்பாக இருக்குது? இதுக்கு தானான்னு. எல்லாரையும் விட்டுட்டு வரப்போகிறது நான் தானே. நீங்கள் ஒன்றும் வரதில்லையே. நீங்கள் என்ன உங்கள் மம்மி உங்கள் பாட்டி எல்லாம் விட்டுட்டு வரீங்க? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சரி, என்ன பண்ணலாம், நீயே சொல்லு. தெரியல.
சரி, நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா. உங்கள் பாட்டி, அம்மா, தர்ஷினி எல்லாரையும் நம்ம வீட்லயே வந்து இருக்க சொல்லு. அது எப்படி முடியும்? அதெல்லாம் நடக்காது. உன்கிட்டயும் இதுக்கு சொல்யூஷன் இல்லை, நான் சொல்கிறதும் நடக்காதுன்றேன். அப்புறமா எப்படி தான்? நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. தடுக்கி விழுந்தா உங்கள் வீடு வந்துட போகுது. அப்புறமா ஏன்? என்னவே இருந்தாலும் எங்கள் வீடெல்லாம் விட்டுட்டு வரல. சரி, அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா? நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலை. இங்கே பாரு ஆதி, உனக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. உங்கள் வீட்டில் நீ எப்படி இருக்கிறியோ அந்த மாதிரியே இருக்கலாம். உனக்கு எப்போ உங்கள் வீட்டுக்கு போகணுன்னு தோணுதோ அப்போ போகலாம். நீ யார் பர்மிஷனும் கேட்க தேவையில்லை. உனக்கு எங்கள் வீட்டில் எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. சரியா? ம் கொஞ்சம் சிரிச்சின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ம் சரி சரி, சாப்பிடுங்க. தர்ஷினி, வேற எதனா வேணுமா? போதுமா? இல்ல மாமா, போதும். அக்கா வேற வேண்டாம்னு சொல்லிட்டா இல்லையா, ரெண்டுமே நானே சாப்பிட்டுறேன். நான் வேணான்னு சொல்லவே இல்லை. அடிப்படுவேன். எந்த நான் சாப்பிட்றேன், வந்து நீ சாப்பிடு. சரி சரி, சாப்பிடுங்க. ஆதி, சொல்லுங்க. என்ன வாங்க போங்கன்னு பேரை சொல்லியே கூப்பிடு. அச்சச்சோ, எங்கள் அம்மா அவ்வளோதான் என்னை பிச்சிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் தான் சொன்னேன்னு சொல்லு. சரி, என்ன சொல்லுங்க. மறுபடியும் பாரு. சரி சரி, என்ன சொல்லுடா ஜீவா. அடிப்பாவி, பேரை தானே சொல்லுன்னு சொன்னேன். அதுக்குன்ட்டு வாடா போடானே கூப்பிடுற. இப்போ எதுக்குங்க என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட விடாமல் டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்கீங்க? நான் சாப்பிடட்டுமா வேண்டாவா? சாப்பிடுமா, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அப்படியே போகும்போது மொபைல் கடைக்கு போயிட்டு போகலாம். உனக்கு ஒரு மொபைல் வாங்கி தரணும், அதுக்கு தான் சொன்னேன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. என்ன வேண்டா? நான் வாங்கி தர்றது. சரி, நான் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்றேன்றியே, ஒரு பேச்சுக்கண்ணா. உங்களுக்கு வேணுமான்னு கேட்டியா? அச்சோ சாரிங்க, உங்களுக்கு வேணும்னா வேறு வாங்கிக்கோங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் நான் ஷேர் பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷம், சாப்பிடு.